முருகா வெற்றிவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உண்மையாக இருப்பார், என் மீது உயிராக இருக்கின்றார் என்று நினைக்கும் உன்னுடைய துணை உன்னிடத்தில் நிறைய பொய் பித்தலாட்டம் செய்கின்றார் தங்கமே. அதற்கு காரணம் என்ன? எதற்காக உன்னிடத்தில் பொய்கள் கூற வேண்டும் என்ற உண்மையை உன்னிடத்தில் கூறவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். என்னுடைய துணை போல இவ்வுலகில் உண்மையாக இருக்க யாருமே இல்லை. இப்படி ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைக்க நான் மிகவும் புண்ணியம் செய்துவிருக்க வேண்டும் என்ற கர்வத்தோடு நீ இருக்கின்றாய். நீ நினைப்பதில் எந்த தவறுமே இல்லை தங்கமே. உன்னுடைய துணை போல ஒரு வாழ்க்கை துணை அனைவருக்கும் அமைந்துவிட்டால் பிரச்சனைகளே இல்லை. நீ அவ்வளவு புண்ணியசாலித்தான், பாக்கியசாலித்தான். ஆனால் அவர் சில பொய் பித்தலாட்டத்தை உன்னிடத்தில் கூறுகின்றார். எதற்காக போய் கூற வேண்டும் அப்பா என்று கேட்கின்றாய். அதுவும் உன்னுடைய நல்லதற்காகத்தான் கூறுகின்றார் என்று சொன்னால் உன்னால் நம்ப முடியுமா? முடியாது தான், எனக்கு தெரியும். ஆனாலும் உன்னிடத்தில் நான் உண்மையை கூறுகின்றேன். நீ சில விஷயங்களை அவர் சந்தேக பார்வையில் பார்க்கின்றாய். எவ்வளவு தான் உனக்கு அவர் மீது நம்பிக்கை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீ அவரை நம்பிக்கை இல்லாமல் பார்த்து கொண்டிருக்கின்றாய். அதனால் அவர் பல பொய்களை உன்னிடத்தில் கூற வேண்டி இருக்கின்றது. பண விஷயங்களில் சில பொய்கள் கூறுகின்றார். கடன் வாங்குகின்றார் வெளியில் இருக்கும் நபரிடம், ஆனால் அதை உன்னிடத்தில் மறைக்கின்றார். அதில் கூட உனக்கு ஏதாவது வாங்கி கொண்டு வருகின்றார். இதற்கு எப்படி காசு வந்தது என்று கேட்டால் அதற்கு சற்று தடுமாற்றம் ஏற்படுகின்றார். ஆனால் அவை கடன் வாங்குவது, ஆனால் உனக்கு தெரியாது. உன்னிடத்தில் கடன் வாங்குவதே இல்லை என்று பொய் கூறுகின்றார். ஒரு சில நபரிடம் அவர் உனக்கு தெரியாமல் பேசுகின்றார். ஆனால் அவர் அலைபேசியிலிருந்து பேசியவுடன் குறுஞ்செய்தியையும் அழைப்பையும் நீக்கிவிடுகின்றார். அதிலிருந்து ஏதேனும் தவறு செய்கின்றாரா என்று கேட்டால் அவ்வளவு பெரிய தவறு ஏதும் இழைக்கவில்லை. ஆனால் சில விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்றார். எனக்கு உண்மையாக இருப்பவர் எதற்கு குறுஞ்செய்திகளையும் அழைப்புகளையும் அழிக்க வேண்டும் என்று கேட்கின்றாய். உனக்கு உண்மையாகத்தான் இருக்கின்றார். தவறு ஏதும் செய்யவில்லை, யாரிடத்திலும் தவறுதலாக பேசவும் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்றார். அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை வைத்து ஏதாவது ஒரு பிரச்சனை நீ செய்வாய் என்ற பயத்தினால் கூட சில விஷயங்கள் உனக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கின்றார். தங்கமே, உனக்கு தெரியாமல் பெரிய பொய்கள் எல்லாம் இல்லை. சில பொய் பித்தலாட்டத்தை தான் உன்னுடைய துணை செய்கின்றார். ஆனால் சிறியது சிறியது என்று பார்க்கும் பொழுது மிக பெரியதாக வந்து நிற்கும். எனவே இதன் பிறகாவது நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும். எதுவாயினும் என்னிடத்தில் கூறு என்று நீ உன் துணையிடம் வெளிப்படையாக கூறு. நம்பிக்கையோடு இரு. நீ சந்தேகப்படுவதால் ஒரு சில விஷயங்களை உன்னிடம் வேண்டுமென்றே மறைக்க வேண்டிய சூழல் அவருக்கு ஏற்படுகின்றது. சந்தேகப்படாமல் சந்தோஷமாக வாழு. ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.